சென்னைக்கு புதுசா? ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்றீங்க? நீங்க கடலை பாக்குறதே ஒரு அதிசயமா இருக்கு. ஆமாண்ணே, இப்பதான் சென்னைக்கு முதல் வந்திருக்கேன். கடலையே முதல் இப்ப தானே பாக்குறேன். குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, குளிக்கிறது ஒரு தனி சுகன்னு. எனக்கும் குளிக்கணும் போல ஆசையா இருக்குது. அப்ப போய் குளிக்க வேண்டியது தானே, என்ன யோசனை? இந்த பேக்ல 10,000 பணம் இருக்குதுன்னு நனைஞ்சிருன்னு பாக்குறேன். இதுக்கான தயங்குறீங்க? இதை என்கிட்ட கொடுத்தா நான் பத்திரமா வச்சுக்க போறேன். நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். என்ன பாருங்க, துணியா நினைச்சு எவ்வளவு ஈரமா இருக்கேன் பாருங்க. சரிண்ணே, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்க இந்த பேக்கை நீங்க பாத்துக்கீங்க. என்கிட்ட கொடுத்தா நான் பத்திரமா வச்சுக்க போறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்க இந்த பேக்கை நீங்க பாத்துக்கீங்க. பத்திரமா பாத்துக்கீங்க. வேலை போய் வந்துருக்கீங்க. அதனால வேலை கிடைக்கிற வரைக்கும் ரூம் வாடகைக்கும் சாப்பாடு செலவுக்குனாதான் எங்க அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்கண்ணே. பத்திரமா பாத்துக்கீங்க ப்ளீஸ். பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போகல என்ன ஒரு குளிக்க சொன்னா போய் ஓரமா கடலையே பார்த்துன்னு இருக்காரு குளிக்காம. ஆழத்துல போய் குளிச்சாதான் நல்ல சந்தோஷமா இருக்கும். நல்ல நீச்சல் அடிக்கணும் முதல்ல. ஆஹா, நீ என்ன நம்மள கடவுள போக சொல்றான்? போய் வந்து கடவுள தள்ளிடுறான். ஏற்கனவே நம்ம ஊர்ல பல பேர் சொல்லியிருக்காங்க, சென்னையில பல பேர் நல்லவர் மாதிரியே தெரிவாங்க, மாதிரியே நடிப்பாங்க, நல்லவங்க மாதிரியே நடிச்சு ஏமாத்திடுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், ஏமாறக்கூடாது. இவனும் ஏதோ திட்டம் போட்டுதான் நம்ம கடவுள போக சொல்றானோ. நம்ம போகவே கூடாதுப்பா. பணத்தை பத்திரமா பாத்துக்கணும். நம்ம தான் யோசனை கொஞ்சம் ஆழ்த்து போங்க. யோசனையெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதா? கடல்ல உள்ளது குளிக்க சொன்ன ஆயிரத்துல நீச்சல் தெரியாது. ஒரு முதல்ல ஒரு நீச்சல் அடிச்சுட்டு உயிரே வந்துச்சுன்னு அண்ணே, எனக்கு உயிரே போயிடுச்சுன்னு என்னை பார்த்துட்டு அப்புறம் தானே உயிரே வந்துச்சு. நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு நீச்சல் தெரியும்ண்ணே. உங்களே பார்த்துருந்தேன்னா அந்த நேரத்தில் கடலால் வந்து என்னை அப்படியே ஐயோ பணம் காணாம. என்னென்ன சொல்றீங்க? அப்பே நினச்சேன், நான் நினச்சபடியே நடந்துச்சு. பேகு பணம் சரியா இருக்கா பார்த்துக்கோங்கண்ணே. நான் பக்கத்துல தான் கடை போட்டிருக்கேனே. என் கடை எதிரில் யார் வந்துட்டு போனாலுமே ஒரு கண் பார்வை பார்த்துட்டு தான் இருக்கோண்ணே. ஆனால் இங்கே நல்லவும் வருவாங்க, கெட்டவும் வருவாங்க. எல்லாரும் நாங்கள் பார்வை பார்த்துட்டு தானே இருப்போம். மேலே கொஞ்சம் நேரம் சந்தேகப்பட்டீங்க. ரொம்ப நேரம் உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் 2 பேர் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் தான் அவரை பார்த்து தப்பாக நினைச்சிட்டீங்க. ஆமாண்ணே, நீங்கள் மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் தப்பாக தான் நினச்சேன். எனக்கு தெரியுண்ணே, எனக்கு தப்பாக நினச்சிருக்க மாட்டேன். இதனால சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எல்லாரையும் நினைக்க வைக்குது. அதை பற்றி ஒன்றும் வருத்தம் இல்லைண்ணே. நினச்சிருக்கேண்ணே. அண்ணே, இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு. ஹாய் வீவர்ஸ், உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். மேலும் உங்கள் திறமைகள் எதுவாகவும் இருக்கலாம். பாட்டு பாடலாம், இசை அமைக்கலாம், நடனம் புரியலாம். எதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஸ்பாட்லைட் யூடியூப் சேனல் உங்களுக்கானது. உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் இந்த சேனல் மூலமாக கிடைக்கும். வாருங்கள், ஒன்றிணைவோம். ஒற்றுமைதான் நம்மை உயர்த்தும். எங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. சாதிக்க நினைப்பவர்கள் சந்திக்கும் யூடியூப் நேர்காணல் பகுதி நேர வேலைவாய்ப்பு. ஆண் பெண் எந்த வயதினரும் 5000 முதல் 80,000 வரை சம்பாதிக்கலாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக. இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை வருமானம் இல்லையா, என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கேற்றபடி உதவி செய்வோம். பேர் சாம்சன். நான் அசோக் நகர்லேருந்து வரேன், சென்னை அசோக் நகர்லேருந்து வரேன். எனக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். சின்னவங்க வேலை செய்கிறா. எங்கள் வீட்லேயும் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபு.
நான் வந்து ஒரு 2 மாதமாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, நான் வேலை இல்லாத இருக்கேன். பைக்கு ஓட்டிருந்தேன், இப்போ பைக்கு ஓட்டிருக்கேன். ரேப்பிடோ அந்த மாதிரி இதெல்லாம் போயிருந்தேன், பார்சல் சர்வீஸ்லாம். இப்போ வந்து செய்யலை, வீட்டில் தான் இருக்கேன். சரி, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த நிறுவனத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக வந்து வந்தேன். இப்போது வந்து அதை மேற்கொண்டு இந்த நிறுவனத்தில் என்ன ஒர்க்கோ அதை பார்த்து சொல்லபடி இந்த வேலையை எடுத்து செய்யலான் இருக்கேன். எனக்கு சொந்த வீடு இல்லை, எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சரியான வருமானமும் இல்லை. ஆனால் இப்போ நான் அதை சம்பாதிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், எனக்கு ஒரு நல்ல வேலை தேவைன்னு சொல்லி இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுக்கான வருமானம் இங்கே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வருமானத்தை விட அதிகமான வருமானம் இங்கே கிடைக்கும். சொந்த வீடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொந்த இடம் உங்களுக்கு நமது கம்பெனி சார்பில் இலவசமாக கொடுக்கறதுக்கான பிளானை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இலவசமாக கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட்டாக இருந்தோம்னா உங்களுடைய வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். 2வது அந்த குழந்தைக்கும் நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த குழந்தைய நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க. யாராலுமே நம்ம வந்து ஒரு 45-50 வயசு தாண்டிட்டாலே உடல் உழைப்பு நம்மளால் பண்ண முடியாது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்படியேப்பட்ட வேலை தான் இது. உங்களுக்கு உடல் உழைப்பு வேலை இல்லை, நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் இங்கே பண்ணுறோம். 25,000லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு மாதம் சம்பாதிக்க வைக்கிறோம். இதுதான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்து பிரகாரம் நம்ம போனோம்னா எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். நல்லபடியாக நம்ம செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே நம்மளுடைய செயல்பாடு, செயல்முறை. நல்லபடியாக செய்வோம். வாழ்த்துக்கள், நன்றி. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரியல் எஸ்டேட் ஆஃபீஸு. இப்போ அந்த நோட்டீஸை பாருங்கள், திருப்பி பாருங்கள். நாட்டில் அப்துல் கலாம் நகர்னு போட்டிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில் 2 கிலோமீட்டர் தான் வரும். லேண்ட்லேருந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டிருக்கிறோம். மாதம் 3,000 ரூபாய் கட்டலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ரெடி காசு கொடுத்து வாங்க போகிறோம் சார் அப்படின்னா 2 லட்சம் கட்டினா ரெடி காசு கொடுத்து உங்களுக்கு பத்திரம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மாதம் ஒரு 3,000 ரூபான்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதை கூட உங்களை இங்கே நாங்கள் சம்பாதிக்க வச்சு, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து சம்பாதிக்க வச்சு, அந்த சம்பாதனையிலேருந்து மாதம் 3,000 ரூபாய் கட்டுற மாதிரி தான் இதை நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்காக நீங்கள் தனியாக உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறது இல்லை. நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் மாதம் ஒரு 3,000 ரூபாய் ஒரு சேவிங் போட்டு வைக்கிறோம். இன்றைக்கி அதனுடைய ரேட் வந்து 3 லட்சம். நம்ம அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள 6 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி லேண்டெல்லாம் தங்கமும் லேண்டும் வந்து இன்றைக்கி டபுள் ட்ரிபிள் போய்கிட்டே இருக்குது. நமக்கு தேவைன்னா நம்ம வச்சுக்க போகிறோம், வேண்டான்னா விற்கலாம். யாருக்கு வேணாலும் விற்றா நம்மளுக்கு டபுளாக ட்ரிபிளாக தான் கிடைக்க போகுது. ஒரு சிலர் வந்து இப்போ வந்து நிறைய வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு எப்படின்றது ஒரு வழியை சொல்லித்தரோம். யூடியூப் வேலையும் இருக்குது. எந்த வயதினரும் எந்த வேலையும் தேவையானதை ஏற்று செயல்படலாம். நன்றி.